ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. கண்ணும் சுழன்று பீழையோடு ஈழை வந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமுன் விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியும் ஆயினான் நன்னு நரையோர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருநரையூர்னு சொல்லக்கூடியதான நாச்சியார் கோயில் கஷேத்திரத்தினுடையதான வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சாந்தம் சாரத சந்திரகோட்டி வதனம் பீதாம்பராலங்கிருதம் श्यामं वञ्जुलनायकं सुरतरुं संकर्षणाद्यैर्वृतं श्रीमद्दिव्यसुगन्धभूधरवरे सम्पूजितं ब्रह्मणा सर्वाभीष्टफलप्रदं नरवपुं श्रीश्रीनिवासं भजे. मेधाविमुनिसम्पुष्टां सुगन्धवनना सम्भवां श्रीनिवासप्रियां देवीं वन्दे मञ्जुलनायिकाम्. சுகந்தகிரி என்று சொல்லக்கூடியதான மலைக்கு எப்படி அந்த பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். மஞ்சுளவள்ளி தாயாருடைய சரித்திரத்தை பார்த்தோம். மஞ்சுளவள்ளி தாயாரை தேடிக்கொண்டு எம்பெருமான் பஞ்ச ரூபமாக வந்ததையும் பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதையும் மேதாவி ரிஷிக்கு வரங்களை அருளியதையும் பார்த்தோம். தொடர்ந்து இந்த தீர்த்தம் இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடியதான தீர்த்த வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த கஷேத்திரத்திலே எம்பெருமான் 5 மூர்த்திகளாக இருக்கிறார். அதே மாதிரி தீர்த்தங்களும் 5. பஞ்சமூர்த்திகளைப் போலே பஞ்ச தீர்த்தங்கள். இந்த பஞ்சமூர்த்திகளாலே ஏற்படுத்தப்பட்ட பஞ்ச தீர்த்தங்கள். இந்த 5 தீர்த்தங்களிலே ரொம்பவும் முக்கியமான தீர்த்தம், பிரதானமான தீர்த்தம், பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாள் தீர்த்தவாரி தெப்போத்சவம் எல்லாம் கண்டருளக்கூடிய மணிமுக்தா நதின்னு சொல்லக்கூடிய மணிமுக்தா புஷ்கரணி பிரதானமான தீர்த்தம். இந்த புஷ்கரணி 684 அடி நீளமும் 225 அடி அகலமும் கொண்டதான பெரிய புஷ்கரணி. சேவிக்கிற மாத்திரத்துல ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதான புஷ்கரணி. இந்த புஷ்கரணியில தான் வைரமுடியில இருக்கக்கூடியதான ஒரு முத்து விழுந்து அதை கருடன் மீட்டெடுத்து இந்த சம்பந்தத்தினாலே மணிமுத்தாறு மணிமுக்தா புஷ்கரணி அப்படின்னு கருடனுடைய சம்பந்தத்தினால பேர் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த தீர்த்தத்திலே என்ன விசேஷம்னு கேட்டா, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய காவேரி முதலான 7 நதி தேவதைகள் பிரம்மாவினிடத்திலே போய் இந்த லோகத்திலே ஜனங்கள்லாம் எங்கள்ல தீர்த்தமாடி தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள், அவளிடத்திலேருந்து பெற்றுக்கொண்ட பாவத்தை எல்லாம் நாங்கள் எங்கே போய் தீர்த்துக் கொள்வதுன்னு கேட்கிறார். அப்போ பிரம்மாவானவர் அந்தந்த கால விசேஷத்திற்கு தகுந்தபடி விசேஷமான சில கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய சில தீர்த்தத்தை சொல்லிட்டு வருவார். அங்க போய் தீர்த்தமாடி உங்களுடைய பாவத்தை எல்லாம் தொலைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அந்த கிரமத்திலே இந்த சித்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநரையூரிலே இருக்கக்கூடிய இந்த மணிமுக்தா புஷ்கரணி இருக்கே, இந்த புஷ்கரணியிலே மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு வந்து தீர்த்தாமாடினீங்களானா வருஷமெல்லாம் மற்றவர்கள் உங்களிடத்திலே தீர்த்தாமாட வருபவர்கள் அவா பண்ணின பாவத்தை உங்களிடத்திலே அவா விட்டு சென்ற பாவத்தை எல்லாம் நீங்கள் போக்கிக் கொண்டு தூய்மையாகலாம் அப்படின்னு சொல்றார். இதே மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இந்த வரம் திருவேங்கடமுடையானாலேயே அருளப்பட்டதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த திருவேங்கடமுடையானுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். திருவேங்கட மலையை போலவே இந்த திருநரையூரிலும் மலை, சின்ன மலை சுகந்தகிரி மேல பெருமாள் நின்று இருக்கார். திருவேங்கடமுடையானை போலவே நின்ற திருக்கோலம், திருவேங்கடமுடையானை போலவே திருமேனி அமைப்பு, நின்ன திருக்கோலம். ஆச்சரியமா வலது கைய வரதஹஸ்தமா வச்சுட்டு இருக்கார், இடது கையை இடுப்புல வச்சுட்டு இருக்கார் கட்டிஹஸ்தம். திருவேங்கடமுடையானை போலவே கோபித்துக் கொண்டு வந்த பிராட்டியை தேடிக்கொண்டு வந்த பெருமாள். திருவேங்கடமுடையானை போலவே பிராட்டியை கரம் பற்றி விவாகம் பண்ணிக்கொண்டு பிராட்டியோடு சேர்ந்து ஸ்ரீனிவாசனாகி ஸ்ரீனிவாச கஷேத்திரமான இடம்
திருமங்கையாழ்வாரும் கூட திருவேங்கடமுடையானை நான் நரையூரிலே சென்று சேவிப்பேன் அப்படின்னு திருவேங்கடமுடையானே இங்க திருநரையூர் நம்பியா ஸ்ரீனிவாசனா சேவை சாதிக்கிறான்னு அனுபவித்தார். இப்படி பல விதங்களிலும் இவன் திருவேங்கடமுடையான் என்பதை நிரூபிப்பதற்கு மேலும் ஒரு அம்சம், அந்த திருவேங்கடமுடையான் திருமலையிலே ரிஷிகளுக்கு சொன்னான், பிரம்மாவுக்கு சொன்னான், இந்திரன் முதலான தேவர்களுக்கு சொன்னான். மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு, ஸ்ரீவைகுண்ட துவாதசி அன்னைக்கு அருணோதய காலத்திலே திருமலையிலே இருக்கக்கூடிய இந்த சுவாமி புஷ்கரணியில தீர்த்தாமாடினா எல்லாருடைய பாவங்களும் போய் அவர்களுக்கு மோட்சம் கிட்டுகிறது. வருஷமெல்லாம் மற்றவாளுடைய பாவத்தை கிரகித்துக் கொண்டிருக்கிற நதிகளும் கூட, புண்ணிய தீர்த்தங்களும் கூட இதுல வந்து தீர்த்தாமாடினா அவளுடைய பாவத்தை நான் பொசுக்கி விடுகிறேன், அழித்து விடுகிறேன், அவளை பரிசுத்தமானவாளா பாவ சம்பந்தம் இல்லாதவாளா ஆக்கிடுறேன்னு திருவேங்கடமுடையானுடைய வாக்கு. அதே திருவேங்கடமுடையான் தான் இந்த கஷேத்திரத்திற்கும் அதிபதி, இந்த தீர்த்தத்திற்கும் அதிபதி. அதனால அவனுடைய பக்தனும் பிள்ளையுமான பிரம்மா சொல்றார், எங்க அப்பா திருவேங்கடமுடையான் தான் திருமலையில் இருக்கிறது போல இங்கே இருக்கார், அதனால அவருடைய சுவாமி புஷ்கரணி ஆட்டமா தான் இந்த தீர்த்தம். அவர் வாக்க நான் அப்படியே சொல்றேன், மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசியிலே வந்து நீங்க இந்த நதியில தீர்த்தமாடினீங்களானா, இந்த மணிமுக்தா நதின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே தீர்த்தமாடினீங்களானா உங்களுடையதான பாவத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு நீங்கள் பரிசுத்தமாகலாம் அப்படின்னு வரம் கொடுத்தார். இப்படி விசேஷமான புண்ணியமான புஷ்கரணி. பிரம்மாவினுடைய வாக்குப்படி இன்னைக்கும் மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசியிலே நாம் தீர்த்தமாடினால் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் போகி எம்பெருமானுடைய அனுகிரகம் ஏற்படும். மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசி தவிர இந்த புஷ்கரணியிலே நீராடுவதற்கு ஏற்ற உத்தமமான நாள்கள் அப்படின்னு பார்த்தால் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், புரட்டாசி மாச அமாவாசையை, பங்குனி மாச பௌர்ணமி, எல்லா வெள்ளிக்கிழமைகள், எல்லா சிரவண நட்சத்திரங்கள், இன்னைக்கெல்லாம் இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடினால் நம்முடைய பாவங்கள் போய் நமக்கு எம்பெருமானுடைய திருவடிவாரம் கிட்டும் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மணிமுக்தா புஷ்கரணியில தீர்த்தமாடுறதுக்கு முன்னால இதனுடைய தேவதையான விஸ்வக்சேனரை தியானம் பண்ணி கொள்ள வேணும். யஸ்யத் விரத வக்திராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயேன்னு சேனை முதலியாரை தியானம் பண்ணிக்கொண்டு இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுபவர்களினுடைய பலனை சொன்ன பிரம்மாவை நினைத்துக் கொண்டு இந்த கஷேத்திரத்திலே தபஸ் பண்ணி மஞ்சுளவள்ளி தாயார் தோன்றுவதற்கும் பெருமாள் வருவதற்கும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஸ்ரீனிவாச கஷேத்திரம் ஆவதற்கும் காரணமாக இருந்த தபஸ்வியான மேதாவி மகரிஷியை தியானம் பண்ணிக்கொண்டு இந்த கஷேத்திரத்தை பரம பவித்திரமான மோட்ச கஷேத்திரமாக மாற்றி இங்கே நின்று கொண்டு அருள் புரியக்கூடிய ஸ்ரீ வாசுதேவன் சொல்லக்கூடிய திருநரையூர் நம்பி எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை தியானம் பண்ணி கொண்டு தீர்த்தமாடினால் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான், பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆண் குழந்தை பிறக்கும், மத்தவா என்ன பலனை நினைச்சு இந்த புஷ்கரணியில தீர்த்தமாடுறாளோ அவளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். பின்னால இதை நிரூபிக்கும்படியாக ஒரு வைபவம் நடந்தது. கோச்செங்கனான் அப்படின்னு ஒரு சோழ ராஜா, தீவிரமான சிவபக்தன், அதோடு கூட பெருமாளிடத்திலே பகை இல்லாமல் பெருமாளுக்கும் தீவிரமான பக்தன் இவன். இந்த கோச்செங்கனான்னு சொல்லக்கூடிய சோழன் இந்த திருநரையூர் நம்பிக்கு நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணிருக்கான். கோயில் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். அதை பின்னாடி சரித்திரத்துல பார்க்க போறோம். அந்த கோச்செங்கனான் பல அரசர்களாலே நாடு கடத்தப்பட்டு தன்னுடைய செல்வத்தை, ராஜ்யத்தை எல்லாம் இழந்தான். தலைமறைவா திருநரையூர் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல வாழ்ந்துட்டு வந்தான். அப்போ திருமாலடியார்களான ஸ்ரீ வைஷ்ணவா சில பேர் ரிஷிகள் என்ன சொன்னா இவனை பார்த்து, அப்பா நீ இருக்கக்கூடிய இடம் பரம பவித்திரமான இடம், சுகந்தவனம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச கஷேத்திரம் சித்தி கஷேத்திரம், யார் என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய கஷேத்திரம். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல மணிமுக்தா தீர்த்தம் ரொம்ப வசந்தது. அந்த தீர்த்தத்துல போய் நீ திருநரையூர் நம்பிய தியானம் பண்ணிட்டு மூழ்கி தீர்த்தமாடு, இழந்த உன்னுடையதான செல்வத்தை, இழந்த உன்னுடையதான ராஜ்யத்தை திரும்ப பெற வேணும்னு பெருமாளை பிரார்த்தி, திருநரையூர் நம்பி நிச்சயம் உன்னுடையதான கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு ரிஷிகள் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்றான். இந்த கோச்செங்கனான் என்ன பண்ணினான், அவ வாக்குல பக்தி கொண்டு ஸ்ரத்தையா விசுவாசத்தோடு கூட மணிமுக்தா புஷ்கரணிக்கு போய் தீர்த்தமாடினான். தீர்த்தமாடுற போது முறைப்படி விஸ்வக்சேனரையும் பிரம்மாவையும் மேதாவி ரிஷியையும் திருவேங்கடமுடையானையும் தியானம் பண்ணிண்டான். தியானம் பண்ணிண்டு திருநரையூர் நம்பியின் இடத்துல மானசிகமா பிரார்த்திக்கிறான், எம்பெருமானே நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த நான் எதிரிகளினுடைய சூழ்ச்சியினாலே தலைமறைவா இருந்திருக்கேன், இழந்த என்னுடையதான ராஜ்யத்தை நான் பெற வேண்டும்,
நாம் பழையபடி சண்டைக்கு போய் என்னுடைய எதிரிகளை எல்லாம் நல்ல முறையிலே வீரத்தோடைய கூட ஜெயித்து என்னுடைய ராஜ்யத்தை திரும்பவும் பெற வேணும். அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும், உன்னை நம்பி நான் மூழ்கிறேன்னு பிரார்த்திச்சுண்டு மூழ்கினான். அவன் திரும்ப எழுந்துக்கிறச்ச அவன் கையில ஒரு வீர வாள் கிடைத்தது. யுத்த களத்திலே சண்டை போடக்கூடிய வீர வாள், போர் கத்தி கிடைத்தது. அப்படியே கண்கள்ல தாரதாரியா ஜலத்தை வாத்துண்டு அந்த கத்தியோடு கூட வந்தான். பெருமாளை விழுந்து விழுந்து சேவித்தான். எம்பெருமானே, நீ இந்த கலியுகத்திலே எத்தனை பிரத்யக்ஷ தெய்வமா இருந்து அனுகிரகம் பண்றேன்றது சத்தியம். இப்போதே உன்னுடைய அனுகிரகத்தினாலே போய் நான் அவளை எல்லாம் ஜெயிச்சுட்டு வரேன்னு பெருமாளை சேவித்துண்டு பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு வீரவாளோடு கூட போனான். எதிரிகள் அத்தனை பேரையும் சண்டையில நியாயமா ஜெயித்தான். அவா இவனிடத்துல இருந்து கொள்ளையடித்த அபகரித்த ராஜ்யத்தை எல்லாம் திரும்ப இவன் காலடியில கொண்டு போட்ட. இவன் பழையபடி ராஜாவானான். ஆன பிறகு எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினான். இப்படி யார் என்ன பிரார்த்திச்சுண்டு இந்த புஷ்கரணியில தீர்த்தாமாடி இந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ அவளுடைய பக்திக்கு ஏற்ப அது நிச்சயம் அவர்களுக்கு உடனே கைகூடும்னு சொல்லக்கூடியது மணிமுக்தா புஷ்கரணியினுடையதான பெருமை. அடுத்தபடியா இரண்டாவது தீர்த்தம் அனிருத்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். முதல் சொன்ன இந்த மணிமுக்தா நதி புஷ்கரணி 5 பெருமாள்கள்ல முக்கியமான பெருமாளான வாசுதேவ பெருமாள் திருநரையூர் நம்பி இந்த ஸ்ரீனிவாசனுடையதான தீர்த்தம். இரண்டாவது அனிருத்த தீர்த்தம், 5 எம்பெருமான்களிலே அனிருத்த பெருமாளுடையதான தீர்த்தம். இந்த தீர்த்தம் பெருமாள் திருக்கோவிலுக்கு கிழக்கே அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான தீர்த்தம். 4 கல் தொலைவு, அதாவது இன்னைக்கு பாஷையில 1/2 கிலோமீட்டர். அனிருத்தன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இது. அதனால இதுக்கு அனிருத்த தீர்த்தம்னு பேரு. துர்வாச மகரிஷியனுடைய சாபத்தினாலே இந்திரன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, பதவியை, அழகை, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்து ஒண்ணுமில்லாத வெறும் பயலா பூலோகத்திலே திரிந்து அலைந்து கொண்டிருந்தான். அவன் நாரதருடையதான ஆலோசனைப்படி இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்தான். வந்து இந்த அனிருத்த தீர்த்தத்தினுடைய மேன்மையை கேள்விப்பட்டு இந்த அனிருத்த தீர்த்த கரைக்கு வந்து இந்த க்ஷேத்ராதீசனான வாசுதேவ பெருமாள் திருநரையூர் நம்பியை, இந்த தீர்த்தத்திற்கு தேவதையான அனிருத்த பெருமாளை, கருடனை இவாளை எல்லாம் தியானம் பண்ணி கொண்டு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு தீர்த்தமாடினான். அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே அவனுக்கு சாபம் போய் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று தேவேந்திரனானான்னு சலபுராணம். இன்னைக்கும் பக்தர்கள் இந்த அனிருத்த தீர்த்தத்திலே எம்பெருமான் திருநரையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய வாசுதேவனை, இந்த தீர்த்த தேவதையான அனிருத்தனை, இந்த க்ஷேத்திரத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய கருடனை இவாளை எல்லாம் சேவித்துக் கொண்டு இந்த தீர்த்தத்திலே தன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொண்ட இந்திரனையும் நினைத்துக் கொண்டு யார் பக்தியா தீர்த்தமாடுறாளோ அவளுக்கு அவ இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சலபுராணம் தெரிவிக்கிறது. இதிலே எல்லா வெள்ளிக்கிழமைகள், பஞ்சமி திதி, அமாவாசை முதலான தினங்கள்ல தீர்த்தமாடுறவாளுக்கு அவ விரும்பின பலன்கள் கிடைக்கும். இந்த புஷ்கரணியில தீர்த்தமாட முடியலன்னாலும் கண்ணாலே இந்த புஷ்கரணியை ஒரு முறை சேவித்தாலும் போதும், அவளுக்கு வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும்னு ஸ்தலபுராணம். மூணாவதா பிரத்யும்ன தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். இந்த தீர்த்தம் இதுக்கு முன்னாடி பார்த்த அனிருத்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணிக்கு கொஞ்சம் அருகிலே இருக்கக்கூடியது. பெருமாள் கோவில்ல இருந்து 2 கல் தூரம், அதாவது 1/4 கிலோமீட்டர் 250 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. 5 பெருமாள்களிலே பிரத்யும்ன பகவானாலே ஏற்படுத்தப்பட்ட புஷ்கரணி. அதனால இதற்கு பிரத்யும்ன புஷ்கரணின்னு பேரு. இந்த பிரத்யும்ன புஷ்கரணியினுடைய கரையிலே வாயுன்னு சொல்லக்கூடிய வாயுதேவன் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணி நல்ல பலன்களை பெற்றான். அதோடு கூட குருவினுடைய சாபத்தினாலே பிரம்மராட்சசமாக ஆன ஒரு பிராமணன் இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடி சாப விமோசனம் பெற்றான். இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறவா விஸ்வாமித்ர மகரிஷியை, வாயுதேவனை இவாளை எல்லாம் நினைச்சுண்டு எம்பெருமான் பிரத்யும்னனை சேவித்துக் கொண்டு இந்த தீர்த்தத்திற்கு ரட்சகராக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனை, அனந்தனை தியானம் பண்ணிக்கொண்டு சோமவாரமும் அமாவாசையும் சேரக்கூடிய நன்னாளிலோ, சுக்லபக்ஷத்தோடு சேர்ந்து வருகிற கேட்டையிலோ மூலத்திலோ தீர்த்தமாடினால் அவர்கள் தீராத பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். எத்தனை பெரிய மகா பாவம் பண்ணிருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறா அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அடுத்தபடியா சாம்ப தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம தீர்த்தம்.
இந்த தீர்த்தம் 5 எம்பெருமான்களிலே சாம்பன் என்கிற புருஷோத்தம பெருமாளுடைய தீர்த்தம், அவனாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம். இது எம்பெருமான் கோயிலுக்கு மேற்கு திசையில் 4 கல் தூரம், அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான தீர்த்தம். இந்த புஷ்கரணி கரையிலே 7 ரிஷிகளும் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்திருக்கிறார்கள். இந்த புஷ்கரணியில தீர்த்தாமாடுறவா வஞ்சுலவள்ளி தாயாரையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும், இந்த தீர்த்தத்திற்கு தேவதையான சாம்பன்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம பெருமாளையும், விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர மகரிஷியையும் சேவித்துக் கொண்டு, சூரியனை நினைத்துக் கொண்டு, வைகாசி மாச பௌர்ணமி, கார்த்திகை மாச பிறப்பு முதலான தினங்கள்ல தீர்த்தாமாடினாலானா அவர்களுக்கு எல்லை இல்லாத செல்வங்களும் க்ஷேமங்களும் ஏற்படும். அடுத்தபடியா 5வது தீர்த்தமான சங்கர்ஷண தீர்த்தம். இந்த சங்கர்ஷண தீர்த்தம் கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்திலே மேற்கே இருக்கக்கூடியதான தீர்த்தம். இது சங்கர்ஷண பகவானுக்குரியது, சங்கர்ஷண பகவானாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே எப்போதும் சங்கர்ஷண பகவான் தாயாரோடு கூட நித்தியவாசம் பண்றாருன்னு புராணம். இந்த புஷ்கரணியிலே சித்ரா பௌர்ணமி, மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதசி, துலா மாச பிறப்பு முதலான நன்னாள்களில் பிராட்டியையும் சங்கர்ஷண பெருமாளையும் தியானம் பண்ணி கொண்டு தீர்த்தாமாடினவர்களுக்கு மகா பாபம் போகும். எப்பேற்பட்ட பாபம் அப்படின்னா, மாத்ருஹத்தி பித்ருஹத்தி முதலான மகா பாவங்களும் போகும். ஒருவன் தன் தாயையோ தந்தையையோ சம்ஹாரம் பண்ணினால் அதனாலே ஏற்படக்கூடிய மகா பாவங்கள் எல்லாம் கூட போகும்னு சொல்லும்படி அத்தனை பவித்திரமான தீர்த்தம். இதற்கு சாட்சியா தன் தந்தையான பிரம்மாவினுடைய 5 தலைகள்ல ஒரு தலையை கிள்ளி பிரம்மஹத்தி தோஷம் பெற்ற சிவன் இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தாமாடி அந்த பாவம் நீங்க பெற்றார் அப்படின்னு ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட பித்ருஹத்தி, பிதாவினுடைய ஒரு தலையை கொய்வதுன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட பித்ருஹத்திக்கு சமானமான பாபம், அதுவும் இதுல போச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா இந்த க்ஷேத்திரத்துக்குன்னு ஏற்பட்டிருக்கிறதான ஸ்தல விருட்சங்கள் மொத்தம் 4 மரங்கள் இந்த க்ஷேத்திரத்திற்கு ஸ்தல விருட்சமா கொண்டாடப்பட்டு புராணத்திலேயே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. முதல்ல வகுள மரம், அதாவது மகிழம்பூ மரம். தெய்வத்தன்மை வாய்ந்த இந்த வகுள மரம் மேதாவி மகரிஷியினாலே நடப்பட்டு அவராலே வளர்க்கப்பட்டது. மேதாவி ரிஷி ஒரு மகிழ மரத்தை நட்டு அதை வளர்த்துண்டு வரார், தினம் அதுக்கு நீர் வார்த்துண்டு வந்தார். பரம பாகவதோத்தமரான அவருடைய கரஸ்பர்ஷம் பட்ட மரம். வஞ்சுலவள்ளி தாயார் இந்த க்ஷேத்திரத்துல மேதாவி ரிஷியினுடைய பெண்ணாக வளர்ந்து எம்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தாயாருடைய கரஸ்பர்ஷம் பட்டது, தாயார் கைப்பட்டது. தாயாரை மணந்து கொள்ள வந்த பெருமாளுடைய கையும் பட்டிருக்கும். இப்படி பெருமாள் பிராட்டியினுடைய சம்பந்தம் பெற்ற உத்தமமான வகுள மரம்னு சொல்லக்கூடிய மகிழ மரம். கோயிலுடைய தெற்கு பிராகாரத்தில் இந்த மரம் இருக்கிறது. இந்த மரத்தினுடைய நிழல் நம்ம மேல பட்டவுடனே நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்தலபுராணத்துல. இந்த மரத்தடியிலிருந்து பண்ணக்கூடிய தானங்கள் எல்லாம் நிறைய பலன்களை தருகின்றன. சின்ன தானம் பண்ணினாலும் பெரிய பலன் கிடைக்கிறதுன்னு ஸ்தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிராட்டி பெருமாளுடைய கைப்பட்ட மரமானபடியினால இந்த மரத்தை சேவிச்சுக்கிறதும் நமக்கு ஸ்வரூபம். 2வது அரச மரம், அஸ்வத்த விருட்சம். முன்னொரு காலத்தில் பிரம்மாவானவர் மணிமுக்தா நதின்னு சொல்லக்கூடிய மணிமுக்தா புஷ்கரணியினுடைய கரையிலே தென்கிழக்கு மூலையிலே ஒரு அரச மரத்தை நட்டார். அந்த அரச மரத்தை கண்ணாலே பார்த்தாலே அஷ்டமா சித்திகள் வரைக்கும் உண்டாகும் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணமாகி பெருமாளும் பிராட்டியும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீனிவாசனா சேவசாட்சின்னு இருக்கார் அப்படின்னு காயத்ரியும் சாவித்திரியும் பிரம்மாவுக்கு போய் தெரிவித்தான்னு பார்த்த மொழியோ. உடனே பெருமாள் பிராட்டியை சேவித்து நன்றி தெரிவிப்பதற்காக ஆமடையாள்களை அழைச்சுண்டு பிரம்மா வந்தார்னு பார்த்தோம். வந்த பிரம்மா பெருமாள் பிராட்டியினுடைய கல்யாண கோல அழகிலே மயங்கி, நான் திரும்ப பிரம்மலோகத்துக்கு போல இங்க இருந்துட்டே உங்களை ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன்னு பிரார்த்திக்கவே பெருமாள் சரின்னு சொன்னார். இன்னைக்கும் வாசுதேவ மகாமந்திரத்தினால பெருமாள் பிராட்டிய பிரம்மா ஆராதனை பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். அதோடு கூட மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசியிலே தீர்த்தவாரி ஆகும்படியா பிரம்மோத்சவத்தை நடத்தி வைத்தார்னு பார்த்தோம். அந்த சமயத்திலே பிரம்மாவாலே அனுஷ்டானம் பண்றவா, நெத்திக்கிட்டுக்கிறவா, ஜபம் பண்றவா இவாளுக்கெல்லாம் நிழல் தருவதற்காக இந்த புஷ்கரனுடைய கரையிலே ஒரு மரம் நடப்பட்டது. அதுதான் அந்த அரச மரம்னு சொல்லக்கூடிய அஸ்வத்த விருட்சம். ஆக அது ஒரு ஸ்தல விருட்சம். இப்போ முக்கியமான ஸ்தல விருட்சம் வஞ்சுல விருட்சம்னு சொல்லக்கூடிய வஞ்சி கொடி அல்லது நீர் நொச்சி கொடின்னு சொல்லக்கூடியது. இது வஞ்சுல கொடி வஞ்சி கொடின்னு சொன்னாலும் கொஞ்சம் மரம் போல இருக்கக்கூடியது.
இதனுடைய அடியிலே தான் தாயார் குழந்தையா வந்து தோன்றினா. வஞ்சி கொடிக்கு அடியிலே பிறந்த குழந்தையானபடியினாலே தான் வஞ்சுலவள்ளி வஞ்சி கொடி அப்படின்னு தாயாருக்கு பெயர் சூட்டினார் மேதாவி ரிஷி. எப்படி துளசி செடியின் அடியிலே ஆண்டாள் அவதாரம் பண்ணினாலோ, எப்படி துளசி செடியின் அடியிலே உப்பிலியப்பன் கோயில் பூமிநாச்சியார் அவதாரம் பண்ணினாலோ, அந்த மாதிரி இந்த வஞ்சி கொடியின் அடியிலே வஞ்சுலவள்ளி தாயாருடைய அவதாரம். இது மணிமுக்தா புஷ்கரணிக்கு தென்மேற்கு மூலையிலே இருக்கக்கூடியதான மரம். இந்த மரத்தினடியில் தான் குழந்தையை எடுத்து மேதாவி ரிஷி வளர்த்தார். அவள் தான் வஞ்சுலவள்ளி. இந்த மரத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணினாலும் கூட பூ பிரதட்சணம், இந்த பூமியை சுற்றி எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடி எல்லா புண்ணிய கஷேத்திரங்களையும் சேவித்த பலன் கிடைக்கும். தாயாருடைய அவதாரத்திற்கு அடைக்கலம் கொடுத்த இந்த மரத்தை சேவிக்கிறவாளுக்கு லக்ஷ்மி கட்டாட்சமும் இந்த திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் உண்டாகி செல்வம் பெருகும்னு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வில்வ மரம். கோயில் நந்தவனம் இருக்கு, கோயிலுக்குள்ளேயே நந்தவனம் உண்டு. அந்த நந்தவனத்திற்கு தெற்கு பக்கமாக இருக்கக்கூடியதான உத்தமமான விருட்சம். தாயாருக்கு பில்வ நிலையாயை நமக அப்படின்னு அஷ்டோத்தரத்துல ஒரு நாமாவளி உண்டு. தாயார் எங்கெல்லாம் நிரந்தர வாசம் பண்றான்னு சொன்னா வில்வ மரத்திலும் நிரந்தர வாசம் பண்ணுகிறாள். வில்வ மரம்னு சொல்லக்கூடியது தாயாருடைய வீடு, தாயார் வாசம் பண்ணக்கூடியதான இடம். அதனால எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கோயில்களில் எங்கானும் வில்வ மரம் இருந்தால், நாம பிரதட்சிணம் பண்ணக்கூடிய பிராகாரத்து நடுவுல இருந்தால் அதை விட்டுட்டு பிராகாரம் போகக்கூடாது, அதையும் சேர்த்து பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் வரணும். விசேஷமா காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியிலே பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு எதிரில் வில்வ மரம் உண்டு. விஷயம் தெரிஞ்ச ஸ்ரீ வைஷ்ணவா அத்தனை பேரும் அப்படியே பெருமாள் சன்னதி பிராகாரத்தை பிரதட்சிணமா வரைச்ச, தாயார் சன்னதிக்கு முன்னால வரைச்ச அந்த வில்வ மரத்தையும் கைகூப்பிட்டு ஒரு பிரதட்சிணம் வந்துதான் தாயார் சேவிக்க போவா. அப்படி விசேஷமா தாயாருடைய சின்னமா, தாயாருடைய அம்சமாக இருக்கக்கூடியது, தாயாருடைய வசிப்பிடமாக இருக்கக்கூடியது வில்வ மரம். இது நாச்சியார் கோயில், தாயாருக்கே உரிய கஷேத்திரமானபடியினாலே இங்கு அவளுடைய வசிப்பிடமா, அவள் உகந்த மரமா இருக்கக்கூடிய வில்வ மரமானது ஸ்தலவிருட்சமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வில்வ மரத்தை மஞ்சுளவள்ளி தாயார் விளையாடுவதற்காக தன்னுடைய ஆராத்திய தெய்வமான சக்கரபாணி பெருமாளுக்கு முன்னாலே மேதாவி மகரிஷியானவர் நட்டு வைத்தார். மேதாவி மகரிஷி நட்டு வைத்த இந்த வில்வ மரத்திற்கு தாயாரானவள் தன் திருக்கைகளாலே தீர்த்தம் சேர்த்துக் கொண்டு ஆசையா வளர்த்துண்டு வந்தார். இந்த வில்வ மரத்தடியிலே தன் தோழிகளோடு கூட ஓடி பிடித்து தாயார் ஆடிப்பாடி விளையாடிய இடம், தாயாருடைய சாட்சாத் கரஸ்பர்ஷம் பட்ட மரம். இந்த மரத்தை சேவிக்கிறவாளுக்கு அவளுடைய வியாதிகள்லாம் போகும். இந்த மரத்தை அப்படி சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் மலடு நீங்க பெறுவார்கள். ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவா தாயார நினைச்சுண்டு பக்தியோட கூட இந்த வில்வ மரத்தை சேர்த்து அணைச்சுண்டாலானா, சேர்த்து அணைச்சுண்டே தாயார பிரார்த்திச்சுண்டாலானா, தாயாருடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். இந்த வில்வ மரத்தின் அடியிலே எந்த தானம் பண்ணினாலும் அவளுக்கு மோட்சம் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ மரம் கோயிலுக்குள்ளே நந்தவன சுற்றுன்னு சொல்லக்கூடிய நந்தவன பிராகாரத்துல தெற்கு பக்கமா மதில் சுவரை ஒட்டி தென்படக்கூடிய வில்வ மரம். முன்னால சொன்ன அந்த வக்குள மரம் திருமடப்பள்ளிக்கு எதிரில் இருக்கு. நாலுல இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கோவிலுக்கு உள்ள இருக்கிறது, மற்ற ரெண்டும் கோவிலுக்கு வெளியே இருக்கு. இதுக்கு மேல இந்த கஷேத்திரத்துல இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே யாரெல்லாம் சாப விமோசனம் பெற்றார்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தேவேந்திரன் சொல்லக்கூடிய இந்திரனுடையதான சாப விமோசனம். இந்திரன் தன்னுடைய கர்வத்தினாலும் தன்னுடைய தேவேந்திர பதவியினாலும் தன்னுடைய செல்வத்தினாலும் ரொம்ப அகங்காரம் கொண்டு துர்வாச மகரிஷியினிடத்தில் அபசாரப்பட்டான். கோபம் கொண்ட துர்வாசர் இந்திரனை சபிச்சுட்டார். அதனால தன்னுடைய செல்வத்தையும் இந்திர பதவியையும் இளமையையும் பொலிவையும் அழகையும் ஆரோக்கியத்தையும் இழந்து இந்திரனானவன் வேற வழி தெரியாம பூலோகத்துல வந்து விழுந்தான். நாரதர் சரண் புகுந்தான், பிரம்மாவ சரண் புகுந்தான். என்ன பண்றது, என்ன பண்ணினா ரிஷியனுடைய சாபத்திலிருந்து நாம் மீண்டு பழையபடி ஆகலான்னு கேட்க நாரதரும் பிரம்மாவும் சொன்னான். எம்பெருமான் வாக்காலேயே சொல்லப்பட்ட 12 முக்தி கஷேத்திரங்களிலே ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருநறையூரிலே அனிருத்த தீர்த்தத்தில் போய் தீர்த்தாமாடு, தீர்த்தாமாடி திருநறையூர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் வஞ்சுலவள்ளி தாயாரையும் போய் சேவி, துர்வாசருடைய சாபம் உன்னை விட்டு நீங்கும். நீ பழையபடி இந்திரன்னு சொல்லக்கூடிய உன்னுடையதான பதவியை அடைந்து தேவலோகத்தை ஆளலாம் அப்படின்னு அவ 2 பேரும் சொன்னான். அவளுடைய வார்த்தையை கேட்டு
இந்திரன் திருநறையூர் வந்து அனிருத்த புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி பெருமாள் பிராட்டியை சேவித்து இழந்த தன்னுடையதான இந்திர பதவியை மீண்டும் பெற்றான். தான் வந்து அங்க தீர்த்தாமாடி இழந்த தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றதற்கு நினைவாக அந்த தீர்த்தத்தினுடையதான கரையிலே, அனிருத்த தீர்த்த கரையிலே ஒரு புனிதமான அஸ்வத்த விருட்சம் அரசமரத்தையும் நட்டுவிட்டு போனான் இந்திரன். இரண்டாவதா ருத்ரனுடைய சாபம் இங்கே தீர்ந்ததுன்னு பார்த்தோம். பிரம்மாவினுடைய 5 தலைகள்ல ஒரு தலையை கொய்த இந்திரன் ருத்ரன் கையிலே ஒட்டி கொண்ட பிரம்மாவினுடைய மண்டையோடு கூட பல க்ஷேத்திரங்களிலே பிக்ஷை எடுத்துக் கொண்டு திரிந்தான். அப்படியே தெரிந்த பல க்ஷேத்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்குவதற்காக இந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடியதான சங்கர்ஷண தீர்த்தத்திலே தீர்த்தாமாடினான். தீர்த்தாமாடின போது கஷ்டப்படுறவாளுடைய துக்கத்தை எல்லாம் களையக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே அந்த கரையிலே அமர்ந்து அஷ்டாட்சர மகாமந்திர ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி தினம் இந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடிண்டு அஷ்டாட்சர ஜபத்தையும் பண்ணிண்டு ஒரு நாள் பெருமாளை சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்றான். இந்த பிரம்மாவினுடைய தலையை கொய்வதற்காக ருத்ரனுக்கு ஏற்பட்ட பிரம்மத்தி போச்சுன்னு பல க்ஷேத்திரங்கள் அனுபவிச்சுட்டோம். திருக்கண்டியூர் என்ன, அன்பில் என்ன, திருவள்ளூர் என்ன, எத்தனையோ க்ஷேத்திரங்கள்ல பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். பெருமாள் எதையுமே ஒரு முறை பண்றதில்லை, எல்லாம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கக்கூடியதான லீலைகள் இதெல்லாம். அதனால ஒன்னொன்னும் ஒரு கல்ப காலத்திலே ஒரு யுகத்திலே நடந்த விஷயங்கள், ஒரு சமயம் ஒரு இடத்துல நடந்ததுன்னு வச்சுக்கணும். ஆனா இதெல்லாம் சத்தியம். ஏன்னா புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே சத்தியம். ஏதோ பெருமாளை வசத்தி ஸ்தோத்திரம் பண்ணணுன்றதுக்காக இல்ல புராணத்துல குறிப்பிடுவதற்கு வேறு விஷயம் இல்லாதபடினாலே ஒரே விஷயத்தை ரிஷிகள்லாம் திரும்ப திரும்ப சொல்லல. புராணத்தை விடவும் பரம பவித்திரமான ஆழ்வாருடைய வாக்கு பிரமாணம். இந்த திவதேசத்தை 100க்கும் மேற்பட்ட பாசுரங்களாலே சுவாமி திருமங்கை ஆழ்வார் ஒருத்தர் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பெடையடர்த்தமடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மழலெடுத்து மது நுகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரம் ஏந்தி மூவுலகும் பழி திரிவோன் இடர் கெடுத்த திருவாலன் இணையடியே அடைநெஞ்சே அப்படின்னு பெரிய திருமொழி பாசுரம். முடை அடர்த்த சிரம் ஏந்தி, பிண்டியார் மண்டை பிரம்மாவினுடையதான தலையில் இருக்கக்கூடிய ரத்த மாம்சங்கள் எல்லாம் போய் வெயிலிலும் மழையிலும் நனைந்து உலர்ந்து உளுந்து பொடி கொட்டுறாப்புல கொட்டின்னு இருக்கு அந்த கபாலம். அந்த பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி கொண்டு 3 லோகங்களிலும் பிக்ஷை எடுத்துக்கொண்டு அந்த கபாலம் எங்கு தன்னுடைய கையை விட்டு கழண்டு விழுமோ அப்படின்னு ஏங்கிக் கொண்டு புண்ணிய கஷேத்திரங்கள் தோறும் திரிந்து கொண்டு வந்தான் ருத்ரன். அவனுடைய இடர் கெடுத்த திருவாலன், அவனுடைய கஷ்டத்தை நீக்கிய திரு ஆளன் ஸ்ரீனிவாசன், அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னா வயல் உடுத்த திருநறையூர். சுற்றிலும் வயல்களாலே சூழப்பட்ட ஸ்ரீனிவாச கஷேத்திரமான நாச்சியார் கோயில் அப்படின்னு பரம பிரமாணமான ஆழ்வார் வாக்கம் இருக்கிறது. ஆழ்வார்கள் எல்லாம் நடந்த எல்லா விஷயங்களையும் எம்பெருமானாலே காட்ட பெற்று அதை பாசுரமா வெளியிட்டார். வால்மீகிக்கு பிரம்மா கொடுத்த ஞானம்தான். ஆனால் ஆழ்வார்களுக்கோ பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் கொடுத்த ஞானம். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். ஆகையினாலே இது பரம பிரமாணம். அதற்கு சாட்சியா இந்த க்ஷேத்திரத்துல ஒரு சிவன் கோவில் உண்டு. சைவர்களுடையதான பாஷையிலே அந்த கோவிலுக்கு, அந்த க்ஷேத்திரத்திற்கு சித்தீஸ்வரம்னு பேரு. இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேரு? சித்தி க்ஷேத்திரம்னு பேரு. யார் எதை பிரார்த்திச்சிருந்தாலும், யார் எதுக்கு தபஸ் பண்ணாலும் சித்தியாக கூடியதான க்ஷேத்திரம் இது. பிரம்மத்தி போனோன்னு சங்கல்பிச்சுண்டு ருத்ரன் சங்கர்ஷண தீர்த்த கரையில தினம் தீர்த்தாமாடி அஷ்டாட்சர ஜபம் பண்ணி தபஸ் பண்ணினார். அவருடைய தபஸ் சித்தி பெற்ற க்ஷேத்திரமானபடியினால, ருத்ரர் சித்தி பெற்ற ஊரானபடியினாலே சைவர்களுக்கு இது சித்தீஸ்வரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய பேர். அவளுக்கு அந்த ருத்ரனுக்கு சித்தீஸ்வரர்னு பேரு. சித்தி க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சித்தீஸ்வரன் பேரு. அடுத்தபடியா சூரியன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றான். சூரியன் ஒரு முறை வேகமா தேரை ஓட்டுறச்ச தன்னுடைய தேர் சக்கரத்திலே தன்னுடைய கைகளை இழந்தான். தேர் சக்கரத்துல கை விட்டு கை போயிடுத்து சூரியனுக்கு. கை இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். என்ன கை போனா பிராணனா போயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அங்கஹீன தோஷம்னு சொல்லக்கூடியது சாஸ்திரத்துல ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒண்ணு. அங்கஹீன தோஷம் இருக்கிறவா
சாஸ்திரப்படியான சங்கல்பங்களை எல்லாம் பண்ணிக்க முடியாது. எதுக்கும் வாத்தியாரா இருந்து நடத்தி வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தானம் கொடுக்கறது இல்ல, அவ ஆச்சாரியம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய உண்டு. இவன் சாதாரண மனுஷன் கூட கிடையாது, ஒரு தேவன் இவன். இப்படி ஒரு பிரதானமான தேவனா இருக்கக்கூடியவனுக்கு அங்கஹீனம் தோஷம் வந்துடுத்தோன்னு மத்தவாள்லாம் ஒதுக்கி வச்சுட்டா. ரிஷிகள்லாம் இவனை நோக்கி அவிஸ் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டா. எவ்வளவு அகௌரவம் அது! திரும்ப அதெல்லாம் கிடைக்குமா? அதனால எப்படியாவது இழந்த தன்னுடைய கையை பெறணும்னு நினைச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு ஏதான ஒரு கஷ்டம்னா நாம யாருக்கிட்ட போறோம்? நம்முடைய ஆச்சாரியன் இடத்துல போய் என்ன பண்றதுன்னு கேட்கிறோமோ இல்லையோ? அப்படிதான் கேட்கணும், அதுதான் நியாயம். அந்த மாதிரி இவனுடைய ஆச்சாரியரான தேவகுருவான பிரகஸ்பதியின் இடத்துல போய் நடந்த விஷயத்த சொல்றான். நான் ஏதோ கோணாமானாவா கண்ணா பின்னான்னு தேர் ஓட்டிட்டு போனேன், தெரியாம கையை தேர் சக்கரத்துல விட்டுட்டேன், தேர் சுத்தின வேகத்துல கை போயிடுத்து, எனக்கு அங்கஹீன தோஷத்தோட இருந்துட்டு இருக்கேன், இது போனோம், என்ன பண்ணினா போன என்னுடைய கை திரும்ப வரும் எனக்கு அப்படின்னு பிரகஸ்பதியின் இடத்துல சூரியன் கேட்டான். பிரகஸ்பதி சொன்னார், இழந்த பல விஷயங்களை பலர் போய் தீர்த்தாமாடி பெற்றுக்கொண்டது சித்தி கஷேத்திரம் என்றும் ஸ்ரீனிவாச கஷேத்திரம் என்றும் பெயர் பெற்ற திருநறையூர். அதனால சூரிய தேவா, நீ உடனே ஸ்ரீனிவாச கஷேத்திரமான திருநறையூருக்கு போ. சித்தி கஷேத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காரிய சித்தி கஷேத்திரம்னு அர்த்தம். என்ன காரியமா போறோமோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். நீ சித்திர மாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு மணிமுக்தா புஷ்கரணியில போய் தீர்த்தாமாடி வஞ்சுலவள்ளி தாயாரையும் திருநறையூர் நம்பி எம்பெருமானையும் சேவித்து இழந்த உன்னுடைய கை திரும்ப வரணும்னு பிரார்த்தி. அவளுடைய அனுகிரகத்தினால உனக்கு விசேஷமா இழந்த உன்னுடைய கை கிடைக்கும்னு பிரகஸ்பதி சொல்லி அனுப்புறார். சொன்ன மாதிரி சூரியனும் உடனே சித்திரமாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்தான். வந்து மணிமுக்தா புஷ்கரணியில தீர்த்தாமாடினான். தீர்த்தாமாடி புஷ்கரணியில தீர்த்தாமாடின்னு இருக்கிறபடியே பெருமாளுடைய விமானத்தை நோக்கி பெருமாளை பிரார்த்திச்சுட்டான், தாயார பிரார்த்திச்சுட்டான். இழந்தவற்றையெல்லாம் திரும்பவும் அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமானே, எங்க ஆச்சாரியன் சொல்லி வந்து நான் இங்க தீர்த்தாமாடின்னு இருக்கேன், உன்னுடைய அனுகிரகத்தினால இழந்த என்னுடைய கை திரும்ப எனக்கு வரணும் அப்படின்னு பெருமாள் விமானத்தை பார்த்து கைகூப்பி பெருமாள் பிராட்டியை பிரார்த்திச்சுக்கிறான். இவன் தீர்த்தாமாடி எழுந்துகிறச்ச இழந்த இவனுடைய கை திரும்பவும் முளைத்து விட்டு இருந்தது. இவனுக்கு வந்தான், தன்னுடைய 2 கையாலும் விசேஷமா பெருமாள் பிராட்டியை சேவித்தான், பிரதட்சணம் பண்ணினான், விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணினான். இப்போ முன்ன விடவும் பிரகாசமான பொற்கரங்கள், ஸ்வர்ணத்தினால ஒரு கை பண்ணி வச்சா எப்படி அது பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி விசேஷமான திருக்கரங்களை பெற்றான். அன்னையிலிருந்து சூரியன் இன்னைக்கு வரைக்கும் நன்றி பெருக்கோடு கூட ஒரு வருஷமும் சித்திரமாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு வந்து மணிமுக்தா புஷ்கரணியில தீர்த்தாமாடி வஞ்சுலவள்ளி தாயாரையும் நரையூர் நம்பி எம்பெருமானையும் பக்தி ஸ்ரத்தையோடு கூட சேவித்து விட்டு நன்றி தெரிவித்து விட்டு போகிறான் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இப்போ அடுத்ததா பானுதத்தன் சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் சாப விமோச்சனம் பெற்றதான சரித்திரம். முன்னொரு காலத்தில் மாகிஷ்மத்தின்னு ஒரு தேசம், அங்கே பானுதத்தன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது. வேதாத்தியனம் பண்ணி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உத்தமமான பிராமணனா திகழ்ந்தான். ஆனாலும் அவனிடத்துல ஒரே ஒரு குறை உண்டு. என்னன்னா நிறைய கோபம் வரும் அவனுக்கு, கண் முன் தெரியாத கோபம் வரும். சாதாரண மனுஷாளுக்கு கோபம் வரலாம், தப்பில்லை. நியாயமான காரணத்துக்காக வந்த இடம் தெரியாம போயிட்டா நல்லது. கோபம் நமக்குள்ளேயே இருந்தா நம்மளே அழிச்சுடுறது ஒன்னும். பயங்கர கோபம் இவனுக்கு, இயல்பிலேயே கோபக்காரன். நிறைய விஷயங்களை கத்துண்டே போனா நமக்கு சமானமானவா இல்லைன்னு அகங்காரம் வேற வந்துடுத்து. கோபத்துல தன்னுடைய ஆச்சாரியரையே இவன் கண்ணாபின்னான்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டான். குரு நிந்தைன்னு சொல்லக்கூடியது மகா பாபமாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஆச்சாரியனையும் வெய்யக்கூடாது. தன் சொந்த ஆச்சாரியனை அவசியம் வெய்யவே கூடாது. தன் சொந்த ஆச்சாரியனையே கோபத்தினால கண்ணு முன்னு தெரியாம பேசிட்டு இருந்தான். அதனால ஆச்சாரியனுடையதான சாபம், குரு சாபம் ஏற்பட்டு இவனுக்கு. இவன் எத்தனை கற்ற பிராமணனா இருந்தாலும் ஆச்சாரிய சாபத்தினாலே இவனுடைய பிராமண சரீரம் போய் பிரம்மராட்சசனா போட்டான். பிரம்மராட்சசனா போய் காடு மேடெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தான். ஒரு பிராமணன் இவன், நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச வேதாத்தியனம் பண்ணின பிராமணன், வசந்த சாத்வீகமான ஆச்சாரமான ஆகாரங்களையே சாப்பிட்டு இருந்தவன், பிரம்ம ராட்சசா போகவே கண்டதையும் தின்ன ஆரம்பிச்சுட்டான். எதிரில் வர மனுஷா என்ன, விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன, செத்த பணம் என்ன, எத்த வேண்டாலும் தின்ன ஆரம்பிச்சுட்டான். இல்லாத தோஷங்கள் ரோகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேல இருக்க முடியல, தூக்கம் கொள்ளாதவனா, ஒரு இடத்துல நிலை கொள்ளாதவனா, அப்படி லோகமெல்லாம் நிலை இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தான். என்னைக்கோ ஒரு நாள் ஆச்சாரியனை சேவித்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொஞ்சம் நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருப்பானோ இல்லையோ,
அந்த நல்ல புண்ணியங்களினுடைய பலனாலே எதிர்பாராத விதமா ஒரு நாள் இந்த சித்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநறையூர் வந்து சேர்ந்தான். பிரத்யும்ன தீர்த்த கரைக்கு வந்தான். அங்கே தாகமா இருக்கு, தீர்த்தம் சாப்பிடலாம் அப்படின்னு பிரத்யும்ன தீர்த்தத்துல இறங்கி தீர்த்தம் எடுத்து பருகணும்ன்றதுக்காக பிரம்மராட்சசன் இறங்கித்து. பிரத்யும்ன தீர்த்தம் மேல பட்டவுடனே இதற்கு ஏதோ மனசுல ஒரு சாந்தி ஏற்பட்டது. இதுவரைக்கும் ஏற்படாத சாந்தி, அலைந்து கொண்டே இருந்த நமக்கு இந்த தீர்த்தத்துக்கு வந்தவுடனே ஏற்பட்டதே சந்தோஷம் அப்படின்னு அதுல மூழ்கி தீர்த்தாமாடி நிறைய தீர்த்தம் சாப்பிட்டு தாகத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு மூழ்கி தீர்த்தாமாடினா, அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடின அந்த க்ஷணத்திலே அவனுடைய சாபம் போய் அவனுடைய பிரம்மராட்சச சரீரம் போய் பழையபடி அவன் உத்தமமான பிராமண சரீரத்தை பெற்றான். அவனுடைய பிரம்மராட்சச சரீரம் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுத்து. அதுக்குள்ளே இருந்து பழையபடி உத்தமமான தேஜஸ்வியான பிராமண சரீரம் தலையெடுத்தது. இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டான். இந்த தீர்த்தத்திற்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டிய சேவிக்கணும்ன்றதையும் புரிஞ்சுட்டான். தீர்த்தாமாடிட்டு க்ஷேத்திரத்துக்குள்ள போய் சன்னதிக்குள்ள போய் வஞ்சுலவள்ளி தாயாரையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் சேவித்து கொஞ்ச காலம் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்துவிட்டு நன்றி தெரிவித்து விட்டு தன் தேசம் போய் சேர்ந்தான். இப்படி மகா பாவங்களும் கூட போகக்கூடியதான தீர்த்தம் இது, க்ஷேத்திரம் இது. வாயு தேவன் சொல்லக்கூடிய வாயு, அவனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். எம்பெருமானை நோக்கி வரம் பெற வேணும், எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி வரம் பெற வேணும் அப்படின்னு வாயுவுக்கு ரொம்ப நாள் ஒரு சங்கல்பம். பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு விசாரித்தான். கோச்சுண்டு போன தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீனிவாச கஷேத்திரத்துல போய் தாயாரும் பெருமாளும் தம்பதிகளா சேவசாச்சுன்னு இருக்கா, திருநறையூர்ல பெருமாள் இருக்காருன்னு சொன்னான். உடனே அந்த கஷேத்திரத்துக்கு வந்தான். பெருமாளுடைய கல்யாண திருக்கோலத்தை பெருமாளை தாயாரை சேவிக்கணும்னு வந்தான். வந்து விசேஷமா இந்த கஷேத்திரத்துல வஞ்சுலவள்ளி தாயாரையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் கல்யாண கோலத்திலே கண்ணார கண்குளிர மனசு குளிர சேவித்தான். சேவிச்சுட்டு இங்க இருக்கக்கூடியதான தீர்த்தக்கரையிலே 1000 வருஷ காலங்கள் தபஸ் பண்ணி தான் என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் வேண்டினானோ அதெல்லாம் கிடைக்கப்பெற்றான். அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக ஆவணி மாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும்படியா உற்சவத்தை நடத்தி வைத்து கொஞ்ச காலம் அங்கிருந்து பெருமாளை எல்லாம் அனுபவிச்சுட்டு அவனுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தான். இது கருடனுடையதான க்ஷேத்திரம். கருடனுக்கு எது வாகனம்? பெருமாளுக்கு கருடன் வாகனம். கருடனுக்கு எது வாகனம்? காற்றுதான் வாகனம். சுபர்ணோ வாயு வாகனஹா. கருடன் இந்த க்ஷேத்திரத்தை சம்பந்தப்பட்டவன். இந்த க்ஷேத்திரத்துல விசேஷமா எம்பெருமான் பிராட்டிய சேவிச்சுட்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துல இவனிடத்துல போறவாளுக்கு தான் காரிய சித்தி ஏற்படுறது. அப்படி விசேஷமா கருத்மானுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பூமியிலே அந்த கருடனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய வாயுவும் தபஸ் பண்ணி அவனுடைய இஷ்ட சித்திகளை எல்லாம் பெற்றான்னு சொன்னா அது கருடனுடைய அனுகிரகமேன்றதை புரிஞ்சுக்கணும். இப்படி பெருமாளுடைய வாகனமான கருடன், கருடனுடைய வாகனமான வாயு, இவா எல்லாரும் சேர்ந்து நலம் பெற்றதான க்ஷேத்திரம் இது. பெருமாளுக்கு என்ன நலம் கிடைத்தது? பிரிந்து போன பிராட்டி கிடைத்தால். அதுவும் யார் மூலமா கிடைச்சா? இதே கருடன் மூலமா தான் கிடைச்சா. இந்த க்ஷேத்திரத்தை பெருமாளாகவே இருந்தாலும் இந்த கருடனாலே தான் பெருமாளுக்கு நல்லது, அனுகூலம். இந்த பெண், இந்த பிராட்டி இந்த மேதாவி ரிஷியனுடைய பெண்ணாதான் வளர்ந்துண்டு வரான்னு குறிப்பாலே உணர்த்தி தெரிவித்தது கருடன். அதுக்கப்புறம் தான் பெருமாள் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால பெருமாளாவே இருந்தாலும் கருடனுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தான் இங்கே நன்மைகள் கிடைக்கிறதுன்னு அனுபவிக்கலாம். தப்பு ஒண்ணுமில்லை, பெருமாள் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா பெருமாள் பக்த பராதீனன், பக்த பரதந்திரன். பெருமாளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டவா. இது விதி. விதின்னா மாத்த முடியாது யாராலையும். லோகமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டதுதான். ஆனா அப்பேற்பட்ட பெருமாள் யாருக்கு கட்டுப்படுறான்னு சொன்னா அவனுடைய பக்தர்களுக்கு கட்டுப்படுகிறான். பக்த வத்சலன், பக்த உச்சிதன், பக்த பராதீனன், தன் அடியார்க்கு இனியன், அடியவர்க்கு மெய்யன். அதனால பரம பக்தனா பரம கைங்கரிய ஸ்ரீமானா இருக்கக்கூடிய கருத்மானுக்கு பெருமாள் கட்டுப்பட்டவர்னு சொன்னா இதை ரொம்ப உகந்து அனுகிரகம் பண்ணுவார் நம்மளை எல்லாம் பெருமாள். அதனால கருடனுக்கு தாயார் எம்பெருமானுக்கு தாயார் கிடைத்ததும் கருடனுடையதான வழிகாட்டுதலினாலே. அதே மாதிரி கருடனுடைய வாகனமான வாயுவுக்கும் கருடனுடைய அனுகிரகத்தினாலும் எம்பெருமான் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலும் விசேஷமான வரங்கள் ஏற்பட்டன. ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களிலே மணிமாட கோயில் அமைப்பிலே இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு திவ்யதேசம் இது. அதாவது வாசல்ல இருந்து சேவித்தா கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி அப்படி கொழுப்படியினுடைய கடைசி படியில் இருக்கிறது போல கீழே இருக்கிறவாளுக்கு பளிச்சுன்னு சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு கோயில் அமைப்பு.
நடக்க முடியாதவா, படியேற முடியாதவா, ரொம்ப தூரம் போக முடியாதவா, அவசர காரியமா போயிட்டு இருக்கிறவா, கைகால் இல்லாதவா, இவெல்லாம் வாசல்ல இருந்து சேவித்தாலே பெருமாள் சேவை சாதிப்பர். அப்படி ஒரு விசேஷமான சன்னதி. பெருமாளை விட இங்க மஞ்சுளவள்ளி தாயாருக்கு பிராதானியம், நாச்சியாருக்கு பிராதானியமான திவதேசமானபடியினாலே நாச்சியார் கோயில்னு பாக்குறோம் இல்லையோ. இன்னொரு அனுபவம் உண்டு. இங்க நாச்சியாரா இருந்தாலும் ஒரு நாச்சியார் தான். இங்க ஒப்பளியப்பன் கோயில்னு சொன்னா பூமி நாச்சியார் தான். அதை விடவும் விசேஷமா நாச்சியார் கோயில்னு சொன்னா மஞ்சுளவள்ளி தாயார் ஒருத்தி மட்டும்தான். தாயாராகவே இருந்தாலும் பெருமாள் பக்கத்துல நிக்கிற அந்த ஒரு தாயாரை தவிர தனி கோயில் நாச்சியார் கிடையாது. உபய நாச்சிமார்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூமிதேவி கிடையாது. இவ்வளவு ஏன் ஆண்டாள் கூட கிடையாது. இங்கு தாயாருக்கு பிராதானியம் அப்படின்னா தாயாருக்கு மட்டுமே பிராதானியம். எம்பெருமானுக்கு சதா சர்வ காலமும் மஞ்சுளவள்ளியினுடைய நினைவுதான், அவளோடைய தான் இருந்துருக்கான் பெருமாள். அவளுக்காகவே தான் இந்த க்ஷேத்திரம், அவளுக்காகவே தான் இந்த அவதாரம், அவளுக்காகவே தான் இந்த விமானம், திருக்கோயில், உற்சவம் எல்லாம். ஆகையினால ஆண்டாள் கூட இங்க கிடையாதுன்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷமான தாயாரினுடையதான பிராதானியத்தை தெரிவிக்கக்கூடியதான விஷயம். இந்த எம்பெருமான் பக்த பராதீனன் மட்டுமல்ல, சிறந்த வரப்பிரசாதி. ஸ்ரீனிவாசன் ஒன்னும் கலியுக பிரத்யக்ஷ தெய்வமான திருவேங்கடமுடையானே இங்கு பூர்ண ஸ்ரீனிவாசன். இந்த எம்பெருமானுக்கு என்ன பேர்னா திருநறையூர் நம்பின்னு பேரு. நம்பின்னா குணபூர்ணன். இந்த நம்பின்றதுக்காக பூர்ணன். இவன் ஸ்ரீனிவாசன் ஆனபடினாலே ஸ்ரீனிவாசன். அதனால பூர்ண ஸ்ரீனிவாசன் பெருமாளுக்கு திருநாமம். யார் என்ன மன நிறைவில்லாம மனசு குறையோடு போய் இந்த பெருமாளை சேவித்தாலும் மனது நிறைவோடு கூட அவளை அனுப்பி வைக்கிற பெருமாள். யார் எதை கேட்டாலும் பூரணமா அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பூர்ண ஸ்ரீனிவாசன். இந்த எம்பெருமானுக்கும் நிறைய உற்சவங்கள் எல்லாம் உண்டு. சித்திர மாசம் ராமானுஜருடையதான திருநக்ஷத்திர உற்சவம். சித்திர திருவாதிர அன்னைக்கு ராமானுஜர் சன்னதிக்கு பெருமாளும் மஞ்சுளவள்ளி தாயாரும் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி விசேஷ திருவாராதனம் கண்டருளி உடையவருக்கு எல்லா அனுகிரகங்களையும் பண்ணி உடையவர் திருநக்ஷத்திரத்தை நடத்தி வைக்கக்கூடிய உத்தமமான வைபவம். வைகாசி மாசம் விசாக நட்சத்திர தன்னைக்கு முடியும்படியா 10 நாள் வசந்தோற்சவம். ஆடி மாசத்திலே விசேஷமா அமாவாசை தொடங்கி மகத்தன்னைக்கு முடியும்படியா 5 நாட்கள் சுதர்சன ஹோமம். ஆடி மாசம் கடைவெள்ளி உற்சவம் தாயாருக்கு ரொம்ப விசேஷம். ஆடி மாசத்திலே பவித்ரோற்சவம். ஆடி சுவாதி அன்னைக்கு கருடனுடைய திருநட்சத்திர தினமான ஆடி சுவாதி அன்னைக்கு கருடன் சன்னதிக்கு பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி சேர்த்தி சேவை கண்டருளக்கூடியது. சுவாதி நட்சத்திர தன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய நம்முடைய தமிழ் தேசத்திலே கருட ஜெயந்தி, கருடன் அவதாரம் பண்ணின தினம் அப்படின்னு ஆடி சுவாத்தியை தான் கொண்டாடுறோம். அதனால பெரும்பாலான திவதேசங்கள்ல அன்னைக்குதான் கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கும், விசேஷமான ஆராதனம் எல்லாம் நடக்கும், உற்சவங்கள்லாம் கூட நடக்கிறது உண்டு ஆஸ்தானத்திலேயே. அதனால அன்னைக்கு கருட ஜெயந்தி ஆனபடினாலே இந்த கல்கருடனுக்கு விசேஷமான ஹோமம், திருமஞ்சனம், ஆராதனம் இதெல்லாம் ஆகி கருடன் சன்னதிக்கு பெருமாளும் பிராட்டியும் ஜோடியா எழுந்தருளி கருடனுக்கு விசேஷமான அனுகிரகங்களை, மரியாதைகளை, பகுமானங்களை எல்லாம் பண்ணி சேர்த்து சேவை சாதிக்கக்கூடியதான உத்தமமான நன்னாள். அந்த படத்தையும் அடியன் பகிர்ந்திருந்தேன், நீங்க எல்லாம் சேவிச்சிருக்கலாம். அடுத்தபடியா ஆவணி மாசம் விசாக நட்சத்திர தன்னைக்கு மஞ்சுளவள்ளி தாயாருக்கும் திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசனுக்கும் திருக்கல்யாணம். இந்த உற்சவத்தினுடைய 5ஆம் நாள் புஷ்ப பல்லக்கு நடக்கிறது. புரட்டாசி மாசம் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம். திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இந்த ஸ்ரீனிவாசன் இருக்கிறபடியினாலே பிரதி சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு வைபவம். புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு ஆரம்பித்து சுவாமி தேசிகனுடையதான உற்சவம். ஐப்பசி மாசம் மூலத்திற்கு தொடங்கி மணவாள மாமணிகள் உற்சவம். கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை உற்சவத்துக்கு பெருமாள் தாயார் வீதி புறப்பாடு கண்டருளி சொக்கப்பனை எரிக்கக்கூடியதான உற்சவம். மார்கழி மாசத்துல மணிமுக்தா நதி புஷ்கரணியிலே தெப்பத் திருவிழான்னு சொல்லக்கூடிய தெப்போற்சவம். பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் ஆச்சரியமா விசேஷமான ஆராதனங்கள். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய அங்கமா கல்கருட சேவை, வைகுண்ட ஏகாதசி உற்சவம், வைகுண்ட துவாதசி உற்சவம், பெருமாள் பிராட்டி எழுந்தருளி தெப்பம் கண்டருளக்கூடியதான உற்சவம் எல்லாம் தனுர்மாசத்துல நடக்கக்கூடியதான உற்சவங்கள். கிட்டத்தட்ட தனுர்மாச இறுதியிலே தை மாசத்திலே அத்தியனோற்சவம்னு சொல்லக்கூடிய பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள்.
தை மாச சுவாதி அன்னைக்கு கல்கருடனுக்கு லட்சார்ச்சனை. தை மாசம் கணு அன்னைக்கு தாயார் கணுப்பிடி வைத்து தீர்த்தவாரி கண்டருளக்கூடிய உற்சவம். மாசி மாசம் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு சக்கரபாணி பெருமாளுக்கு விசேஷமான திருமஞ்சனம். பங்குனி மாசம் ஒரு 10 நாள் பிரம்மோற்சவம், அதுல பங்குனி திருத்தேர் விசேஷம், அதுலயும் ஒரு நாள் கல்கருட சேவை உண்டு. பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாளும் தாயாரும் திருத்தேர்ல எழுந்தருளி பவனி வரக்கூடியதான உற்சவம். ஒரு மாசமும் சிரவணத்தன்னைக்கு விசேஷமா பெருமாள் திருமஞ்சனம். ஒரு மாசமும் சுவாதி அன்னைக்கு விசேஷமா கருடனை உத்தேசித்து சுவாதி தீபம்னு சொல்லக்கூடிய தீபோத்சவம். இப்படி வருஷமெல்லாம் மாசமெல்லாம் நித்தியம் எம்பெருமானுக்கு நிறைய உற்சவங்கள் நடக்கக்கூடியதான க்ஷேத்திரம். நிறைய பேர் பிரார்த்தனையா நிறைய பிரார்த்திச்சுண்டு அவளுடைய காரியம் நிறைவேறினாவிட்டு பெருமாளுக்கும் கருத்மானுக்கும் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியதான பிரார்த்தனா க்ஷேத்திரம். இப்படி பல விசேஷங்களோட கூட கிட்டத்தட்ட திருமலையை போலே திகழக்கூடியது இந்த சீனிவாச க்ஷேத்திரமும். இதற்கும் மேலும் உண்டான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். கரவாமடனாகு தன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனைப்பனி எந்தை பிரானே. ஸ்ரீமதே வஞ்சுலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரிம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.